जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कविता जंबू पलसार पक्षितम उमासुतम शोक विनाश कारणम नमामि विघ्नेश्वर पादपंकजम आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. நவகோள்களின் துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். என்னுடைய பூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு. இந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடியது வகையில எப்பொழுதுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் சொல்லுவாங்க. கோள்னா கிரகம். நம்ம ஒரு விஷயத்த மறந்துடும், கிரகங்கள் மறக்காது. அந்தந்த நாள்ல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னா இன்றைய தினம் சுக்கிரனுடைய ஆதிக்கத்துல நம்ம இருப்போம். நாளைய தினம் சனிக்கிழமை சனி பகவானுடைய ஆதிக்கத்துல நம்ம இருப்போம். அந்த மாதிரி இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது எதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி செய்யணும்? 12 ராசிக்கும் நான் பலன்கள் சொல்றேன். யாரிடம் பேசக்கூடாது, அதே போல யாரை அதிகம் நம்பக்கூடாது, அதே போல எந்த ஒரு விஷயத்தை ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும், எங்கே பணத்தை கவனமாக கையாள வேண்டும், யாருக்கு திடீரென்று நல்ல செய்தி வரும், யாருடைய வாழ்க்கையில் எதிர்பாராத ட்விஸ்ட் இருக்கும். இது இந்த வாரத்திற்கான ராசி பலன். இந்த வாரம் இதுதான் நடக்கும். இந்த வார ராசி பலன் நான் சொல்றேன் இல்லையா, இந்த வாரத்துல இதுதான் நடக்கும். எல்லாருமே என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த நெக்ஸ்ட் ஜென் காணொலி பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, சுவாமி நாங்க உங்க சேனல் பார்க்கும்போது எனக்கே சொன்ன மாதிரி இருக்கு சில விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்த்துக்கள். கண்டிப்பா நல்லதே நடக்கணும், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க அப்படின்னும் போது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு ஏதாவது இப்ப நான் உங்களுடைய இந்த வார ராசி பலன் சொல்லும்போது அதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறு சந்தேகங்கள் இருக்கும்பொழுது கண்டிப்பா உடனே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, உடனே கால் பண்ணி பேசுங்க. எங்க குருஜி கிட்ட ஒரு நிமிஷம் நான் பேசணும், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுங்க, நான் சுவாமி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த வார ராசி பலன்ல ஏதாவது இருக்கா உடனே டக்குன்னு கேட்டு அதை கிளியர் பண்ணிக்கோங்க. உங்க சுய ஜாதகத்தை பார்த்து ஒரு முறை நீங்க கிளியர் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வார ராசி பலன்ல உங்களுக்கு மைண்ட் செட் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இப்படிதான், நம்ம லைஃப் இப்படி, இந்த வாரம் நமக்கு இப்படிதான் போகும், ஸோ நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா சிலருக்கு இதுல அதீத நம்பிக்கை இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தர் சந்திராஷ்டமமா நம்ம இப்படிதான் இருக்கணும், இன்னைக்கு நமக்கு அஷ்டமச்சனியா, நமக்கு கண்டகச்சனி நடக்கிறதா, நம்ம இப்படிதான் இருக்கணும். சில பேர் தெளிவாக இருப்பார்கள். சில பேருக்கு நம்ம சொல்லணும், சார் இது இப்படி கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க கேட்பாங்க. சில பேர் தனக்கு கஷ்டம் வரும்போது தான் தெய்வத்தை அதிகமா நினைப்பாங்க. சில பேர் கஷ்டம் வராத வரைக்கும் தெரியாது, அவங்க வாட்டுக்கு போவாங்க வருவாங்க, நீ போய் சாமி கும்பிட, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்வாங்க. தனக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது தான் கோவிலா ஓட ஆரம்பிச்சிருவான். அது போல ஜோதிடம் என்பது நம்மளை பத்தி நம்ம முழுக்க தெரிஞ்சுக்கணும். அதுதான் பிரம்மன் எழுதியதை அதனால்தான் பிரம்ம வித்தை கற்றவன் என்று ஜோதிடம் பார்ப்பவர்களை சொல்லுவார்கள். வாங்க ராசி பலன் போவோம். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, கும்பராசி அவிட்டம், கும்பராசி சதயம், கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி பொறுத்தளவுக்கு மனசுல சில பேருக்கு என்ன தெரியுமா ஓடும், என்னுடைய தலையெழுத்து எழுதும் போது பிரம்மன் தூங்கிட்டாரா, என்னடா எனக்கு பிரச்சனை, ஏன்டா நான் இவ்வளவு பிரச்சனைகளை நான் சமாளிக்கணுமா, இவ்வளவு விஷயங்கள் நான் இது பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு கும்பராசி பொறுத்தளவுக்கு. அதாவது அடி மேல அடி விழுது. சில பேர்லாம் சமாளிக்கிறாங்க, ஏதோ வாழ்க்கை ஓடிட்டு இருக்கே தவிர சில பேர்லாம் கும்பராசி பொறுத்தளவுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாச்சு. ஆனா இந்த வாரத்துல ஒரு விஷயம் ஒண்ணு நடக்க போகுதுன்னு அது உங்களாலேயே நம்ப முடியாது. அந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது, உங்களாலேயே நம்ப முடியாது. ஐயோ எனக்கா இப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஐயோ எனக்கா இப்படி நடந்தது தெரியல, என்னால் நம்பவே முடியல, எனக்கா வந்திருக்கு அப்படின்னு கேட்பீங்க. அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். இதை முன்பே யாராவது சொல்லியிருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். அது இது முன்னாடியே கிட்ட சொல்லியிருக்க கூடாதா, எனக்கு இப்ப தெரிய வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு முடிவு, ஒரு நிகழ்வு, மூன்றில் ஏதாவது ஒரு பாதை மாற்றம், ஏதாவது ஒரு விஷயம் உங்கள இந்த வாரத்துல ஒரு சிறிய மாற்றம், சிறிய விஷயங்கள் கண்டிப்பா வரும். வீட்டில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கலாம், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் எல்லோரிடமும் விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை நீ உன்னோட நீ யாருக்கிட்டையும் போய் சொல்லணுங்கிற அவசியம், விளக்க வேண்டிய அவசியம். புரிஞ்சுட்டா புரிஞ்சுக்கிறான், புரிஞ்சுக்கலையா போறான், தேவையில்லை. உன்னை புரிஞ்சுக்கிட்டானா ரைட், விஷயத்த ஃபேக்டர் நீ சொல்ல போற, உண்மையை சொல்ல போற, புரிஞ்சா புரிஞ்சுக்கிறான், புரியலையா போடான்ட்டு போய்கிட்டே, வேற வழியே இல்லை, அவ்வளவுதான். தொழிலில் ஒரு நேரத்தில் 2 வாய்ப்புகள் உடனடியாக லாபம் வரும், ஒன்னொன்னு மெதுவான வளர்ச்சி தரும். 2இல் எதை தேர்வு செய்கிறீர்கள் என்பது முக்கியம். லாபத்தை பார்த்து
முடிவு செய்யாதீர்கள். எதை எப்படி செய்யணுங்கிறத பார்த்து செய்யுங்க. 2 விஷயம் வரும். எதை தேர்வு செய்ய போறீங்கன்றத பார்த்துக்கோங்க. இதுல வெறும் லாபத்தை பார்த்து முடிவு செய்யாதீர்கள். எது பர்மனன்ட் சொல்யூஷன், எது டெம்பரரி சொல்யூஷன்ங்கிறத பார்த்து பிசினஸ்ல முடிவு பண்ணுங்க. இந்த வாரம் பணம் தொடர்பான ஒரு அதிர்ச்சியான கணக்கு உங்கள் கைக்கு வரலாம். பணப்பிரச்சனை மீண்டும் நினைவுக்கு வரலாம். ஏதாவது அக்கௌண்ட்ஸ் காட்டுறாங்க, ஏதோ ஒரு கணக்கு காட்டுறாங்க, ஏதோ ஒரு விஷயம் காட்டுறாங்க. ஆனா அதிர்ச்சியான, ஏண்டா என்ன இவ்வளவு பணமாடா நீ ஏமாத்திருக்க, இவ்வளவு விஷயமாடா நீ என்ன ஏமாத்திருக்க, கணக்கு பார்க்கும்போது தாண்டா தெரியுது உங்க வண்டவாளம் எல்லாம். என்னடா இப்படி உங்களுக்கு எல்லாம் எப்படா மனசு வருது இப்படி ஏமாத்துறதுக்கு, உங்களை நம்பினதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவையாடா, எனக்கு இதெல்லாம் அப்படிங்கிற அளவுக்கு சில விஷயங்கள் வரும். சோ பாத்துக்கோ. திருமணத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு நல்ல தொடர்பு வரலாம், நிறைய நல்ல விஷயங்கள் வரலாம். வாழ்க்கை துணையுடன் முக்கியமான பயணம் அல்லது எதிர்கால திட்டம் பேசக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். காதல் வாழ்க்கையில் உண்மை வெளிப்படலாம். ஒருவரின் போன் கால் அல்லது சோசியல் மீடியா மூலம் பார்த்து சில முடிவை எடுப்பது தவிர்ப்பது நல்லது. சோசியல் மீடியா மூலமாக வரக்கூடிய காதலை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீ அது நான் சொல்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதா இல்லையான்னு உங்களுக்கு புரியும். சோ பாத்துக்கோங்க. சிறிய அதிர்ச்சியா கூட அது இருக்கும். சோசியல் மீடியா லவ் எல்லாம் வேண்டாம். இன்ஸ்டாகிராம் லவ், ஃபேஸ்புக் லவ் இதெல்லாம் வேண்டாம். ஒருத்தருக்கு நேருக்கு நேரா பாக்குறதே உருப்பட மாட்டேங்குது. அப்புறம் இப்படி இருக்கும்போது எப்படிங்க சரியா வரும்? அது ஃபேக்கா, உண்மையா, பொய்யா, ஏதாவது தெரியுமா? சொல்லுங்க. பார்த்து கவனமா இருங்க. சட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு மட்டும் இந்த வாரம் புதிய நோட்டீஸ் அல்லது வர வாய்ப்பு இருக்கிறது. புறக்கணிக்காமல் உடனே சட்ட ரீதியா ஒரு நோட்டீஸ் வரப்போது பார்த்துக்கோங்க. யாரிடமும் சொல்லக்கூடாத ஒரு ரகசியம். எங்க முதலீடு செய்ய போறீங்க, யாருடன் புதிய வேலை செய்ய போறீங்க, யாருக்கிட்ட என்னென்ன செய்ய போறீங்க, எங்கெங்க கொடுக்க போறீங்க, என்னென்ன பண்ண போறீங்கன்ற விஷயத்த தயவு செய்து யார்கிட்டையும் சொல்லாதீங்க. திடீரென்று ஒரு செய்தி வரும். இந்த வாரம் ஒரு செய்தி, ஒரு அழைப்பு அல்லது ஒரு ஆவணம், ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல வரும். அந்த நேரத்தில் பதற்றப்படாதீர்கள். ஏனென்றால் அந்த தகவல் உண்மையாக கூட இருக்கலாம். இந்த வாரத்தின் உண்மையான சில சஸ்பென்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் நம்பியது வேறு, நடப்பு உண்மை வேறு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உண்மை தெரிந்த பிறகு ஒருவரிடமிருந்து தூரம் செல்லலாம். ஒருவர் வேலையை மாற்றக்கூடிய சூழ்நிலையும் வரலாம். சோ சில விஷயங்கள் பார்த்து செய்யுங்க. ஒரு சம்பவத்திற்கு உடனடி அர்த்தம் இருக்காது. சம்பவங்களின் உண்மையான அர்த்தம் காலம் கடந்த பிறகுதான் தெரியும். ஒரு சம்பவம் நடக்க இருக்கு, ஞாபகம் வச்சு. கும்பத்துக்கு ஒரு சம்பவம் இருக்கு இந்த வாரம். பார்த்து செய்யுங்க. நிதானமா இருங்க. கோவப்படாதீங்க. சுபா.